கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்லுவோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்களை வாசிக்கலாம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. தேவன் நமக்கு பிதாவா இருக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் சொல்றதான ஒரு வார்த்தை. அப்பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை என்பது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாம ஒருவனுக்கும் தேவன் பிதாவா என்ன செய்யறதில்லை, இருப்பதில்லை. இப்ப தேவன் எனக்கு பிதாவா இருப்பதற்கான ஆசீர்வாதம் என்ன பிரதர்? அவர் என்னை ஏற்றுக்கொள்ளணும், அவர் என்னை ஏற்றுக்கொள்ளணும். சரி, கர்த்தர் எனக்கு பிதாவாயிட்டாருன்னு என்ன நடக்குது பிரதர்? நீங்கள் அனைவரும் குமாரரும் குமாரத்திகளுமா இருக்கிறீர்கள். அல்லது அடுத்த கோணத்துல பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள் என்று தேவனாய கர்த்தர் சொல்ற வார்த்தை. அதற்கு இந்த பகுதியில் அவர் சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய், அப்படி அங்க 2 வார்த்தையை பயன்படுத்துகிறார். அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அந்த பகுதி சொல்லுகிறது. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுவேன், நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுவேன். அங்கேயும் பாத்தீங்கன்னா 3 காரியம் இருக்குது. முதல்ல புறப்படு. முதல்ல என்னது? புறப்படு. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிந்து போ. முதல்ல புறப்பட்டாதான் என்ன செய்ய முடியும்? பிரிவு என்பது வரும். முதல்ல புறப்படு, 2வது பிரிந்து போ, 3வது சொல்றார் அசுத்தமானதை தொடாதிரு. அப்ப என்ன அர்த்தம் பிரதர்? அவர்களோடு இருக்கிறவரை நீ எதைத்தான் தொட்டுக்கிட்டு இருப்ப? அசுத்தமானதான் தொட்டு கொண்டிருப்பாய். அங்கதான் சொல்றார் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிரு என்று சொல்லப்படுகிறதான வார்த்தை. அவர்களோடு இருக்கிற வரைக்கும் அசுத்தமானதை தொடாம இருக்க முடியாது. அப்ப தேவனாய கர்த்தர் தான் அழகா சொல்ல, முதல்ல புறப்படு, அப்புறம் பிரிந்து போ. புறப்பட்டுட்டோம் கொஞ்சம் காலகட்டம் வரைக்கும் அந்த ஐக்கியம் போன்ல கீழே அப்படியே தொடரும். அப்படியே படிப்படியா என்ன ஆயிரும்? என்னங்க, அது உங்க பிள்ளையா இருந்தாலும் சரிதான். உங்களை விட்டு புறப்பட்டு அமெரிக்கா போயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு டெய்லி போன் பண்ணும், அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் போன் பண்ணும், அப்புறம் மாசத்துக்கு ஒரு நாள் என்ன செய்யும் போன் பண்ணும், அப்புறம் போன் பண்ணுமா பண்ணாதானே தெரியாது. சரி, அதுக்கு அமெரிக்காலாம் போக வேண்டியதில்லை. இங்க இருக்கிற பெங்களூருக்கும் பூனேக்கும் போனா கூட என்ன செய்யும், அதான் நடக்கும். அப்ப என்ன செய்யுது பிரதர்? கொஞ்சம் தூரம் போயிட்டாலே உறவு என்ன ஆயிரும்? என்னங்க, அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். இப்ப கர்த்தர் இங்க சொல்றார் அவர்களை விட்டு நீ புறப்பட்டு, அவர்களை விட்டு புறப்பட்டு பிரிந்து போய் அப்புறம் அசுத்தமானதை தொடாதிரு. அவளோடு இருக்கிற வரைக்கும் அசுத்தமானதை தொடும்படியான ஒரு நிலை என்பது அங்கே மனுஷனுக்குள்ள உண்டாகக்கூடிய ஒன்றா இருக்கிறது. அதுக்கு முன்னாடிதான் கர்த்தர் அந்த அவர்கள் யார் என்பதை குறித்து தேவனாய கர்த்தர் பேசினார். அதை சொல்லும்போது சொன்னாரு, பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு 13ஆம் வசனத்துல பவுல் எழுதினார். என் பிள்ளைக்கு என்ன சொல்லுவேனோ அப்படி போல உங்களுக்கும் நான் என்ன செய்றேன். புரியுதா இல்லையா? என்னங்க, பிள்ளைகளுக்கு கண்டிப்பா தீமையானதை ஒரு தகப்பனும் தாயும் சொல்லிக் கொடுக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா? நான் சொல்ல புரிதல. எப்ப நான் சொல்லுவேன், நல்ல தகப்பனுடைய அடையாளம் என்ன, நல்ல தாயுடைய அடையாளம் என்ன பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா, பிள்ளை என்னை விட பெரிய ஆளா வரணும். 2வது நான் செஞ்ச தப்பு எதையும் அது என்ன பண்ணிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. இதுதான் ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஏன் பிரதர் நொய்யின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அதான் அவங்களுடைய கவலை. நான் தவறு செய்து இழந்திருக்கிறேன்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்கும் இல்லையா? நிறைய சந்தர்ப்பத்தில் அந்த பெரிய பட்டியல் இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும். அதை பிள்ளை செஞ்சிடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதே மாதிரி தன்னை விட பிள்ளை உயர்ந்திருப்பதை நல்ல தகப்பனை தாயை விட, எகைன் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா கடைசி காலமா இருக்கிறதுனால, நல்ல தகப்பன தாயை விட வேற யாரும் விரும்பவே மாட்டாங்க. அவர்களை விட பெரியவர்களாய் ஒரு மனுஷன் இருப்பதை அவங்க விரும்பவே மாட்டாங்க. அப்ப ரொம்ப தெளிவா தேவவசனம் சொல்லுது, பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி சொல்லி பவுல் சொன்ன வார்த்தை என்னன்னா, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் என்ன செய்யாத, பிணைக்கப்படாதிருப்பாயாக. நீதிக்கும் அநீதிக்கு சம்பந்தம் ஏது,
ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்களின் ஜனங்களா இருப்பார் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ரைட்டுங்க. கர்த்தர் சொல்லிட்டார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், உன் நடுவில் உலாவி வாசம் பண்ணி உனக்கு தேவனா இருப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா ஏன் இருக்க முடியலன்னா, ஐயா எனக்கு இசைவு வேறு பக்கங்கள் இருக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏதோ நம்ம புறஜாதிகளை நினைப்போம். ஆனா இந்த இடத்துல புறஜாதிகள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படல. என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது? அவிசுவாசி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகத்தோடு நான் கொண்டிருக்கிற ஒரு கலப்பு, உலகத்தோடு நான் கொண்டிருக்கிற ஒரு கலப்பு என்னை என்ன செய்து தொடர்ந்து அசுத்தத்தில் நடத்துகிறது. அதனால முதல்ல அவர்களை விட்டு புறப்படு அப்படின்னு ஆண்டவராய் கர்த்தர் சொல்றார். இரண்டாவது பிரிஞ்சு வந்துருன்றாரு. மூணாவது சொல்றார் அசுத்தத்தை தொடாதிருன்றாரு. அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். இதுல சொல்லப்படுகிற அசுத்தம் என்பது, இதுல சொல்லப்படுகிற வார்த்தைகளுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா புறஜாதி மார்க்கம், புறஜாதியார் பின்பற்றுகிற சில வழிமுறைகள், அதுதான் தேவனாய் கர்த்தர் இங்கே குறிப்பிடுகிறார் அசுத்தம் என்று சொல்லி. அவருடைய வழிபாட்டு முறை, அவருடைய ஆராதனைக்குரியது, அதெல்லாம் கொண்டு வந்து எங்க புகுத்தக்கூடாது? தேவனை ஆராதிக்கிற ஆராதனையில புகுத்தக்கூடாது. சரி, எல்லா நாட்டிலையும் ஆர்சி மார்க்கத்தார்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சொரூபம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கேள்விக்குறிதான். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற ஆர்சி மார்க்கத்துடைய ஆராதனை என்பது பெரும்பாலும் புறஜாதி மார்க்கத்தாருடைய ஆராதனை சார்ந்தது. அதே மாதிரிதான் பிரதர் வெளிநாட்டில் நடக்குதா, ஃபாரின்ல இருக்கிற மற்ற கண்ட்ரிஸ் நடக்குதானா அங்க நடக்கிற ஆராதனைல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இங்க 108 குடம் என்னது பால் அபிஷேகத்திலிருந்து நெய் அபிஷேகம் வரைக்கும் எங்க நடக்குது? 108 குடம் தண்ணி எல்லாம் கொண்டு போய் மேல நம்ம புறஜாதி மார்க்கத்தார் முளை கட்டி அந்த முளைப்பாரி எல்லாம் கொண்டுட்டு போறாங்க இல்லையா? அதே மாதிரியான ஆராதனை தமிழ்நாட்டில் இருக்குது, வேளாங்கண்ணியில் இருக்குது. 108 குடத்துல தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க, பால் எடுத்துட்டு போறாங்க. பாத்திருக்கீங்களா? பாக்கலையா? 108 குடம்ன்றது யாருடைய பாரம்பரியம்? புறஜாதியாருடையது, குறிப்பா இந்தியன்ஸோடது, குறிப்பா தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு பாரம்பரியம். அதான் இங்க பின்பற்றப்படுது. ரோமுக்கு போனீங்கன்னா அங்க 108 குடம்லாம் போகாது, அங்க வேற மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற பாகால்களுடைய ஆராதனை, அங்க இருக்கிற சில காரியம் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்? அங்க இருக்கிற ஆராதனை. கர்த்தர் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, அதுல இருந்து விடுபடாம நீ தேவனை ஆராதிக்க முடியாது. அசுத்தமானதுன்னு தேவன் சொல்றது அந்த ஆராதனை முறைகளை அவர்கள் பின்பற்றுகிற, நாள் பார்க்கிற, நட்சத்திரம் பார்க்கிற காரியங்களை. கடந்த சென்னையில டிராபிக் அவ்வளோ ஜாஸ்தி, அல்லோகலப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து முகூர்த்த நாள். சரியா? தொடர்ந்து முகூர்த்த நாள் பிரதர். இந்த முகூர்த்த நாள் தான் கிறிஸ்தவ கல்யாணம் இருக்கும். கர்த்தர் சொல்றாரு அதான் அசுத்தமானதுன்னு சொல்றாரு. நான் ஒரே ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் எல்லா முகூர்த்த நாளும் சண்டேயே வருது? அப்ப முகூர்த்த நாளுங்கிற செட்டப்பே போய் தானே. நீ கவனிங்க, எல்லா முகூர்த்த நாளும் ஒரு பட்டியல் வருது இல்லையா வருஷத்துல, அதுல மெஜாரிட்டி 90% பாத்தீங்கன்னா சண்டே மார்னிங் தான் வருது. சாட்டர்டே ஈவினிங் ரிசப்ஷன், சண்டே மார்னிங் என்னது புறஜாதி மார்க்கத்தார் அப்படிதான் பின்பற்றுறாங்க. இதுவரை கவனிச்சிருக்கலாம் இல்லையா? இனி கவனிங்க, அவன் போடுற பட்டியல்ல எல்லாம் ஏன் சண்டே வருது? கிறிஸ்தவ மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வைக்க மாட்டான். ஏன்னா பாஸ் ஒத்துழைக்கிறது, அதனாலதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க நினைச்சிட கூடாது விசுவாசம் அவ்வளவு ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, பாஸ் வரமாட்டார். அதான் பிரச்சனை. ஏன்னா அவர் சண்டே அன்னைக்கு என்ன செய்வாரு? பிஸியா இருப்பார். இல்லைன்னா எல்லா கிறிஸ்தவ கல்யாணமும் சண்டே தான் நடக்கும். நான் சொல்ல நீங்க விளங்கி கொள்ளணும். நிறைய காரியத்தை ரொம்ப உச்சு கவனிச்சாதான் நமக்கு புரியும். ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு மாத்திரம் அப்ளை பண்ணும்போது அந்த வேலை உடனே கிடைச்சிருதுன்னு என்ன அர்த்தம்? 10 டைப் ஆஃப் வேலைக்கு அப்ளை பண்றீங்க, ஆனா எந்த கம்பெனிக்கு போனாலும் ஒரு டைப் ஆஃப் வேலைக்கு மட்டும் ஆள் உடனே கிடைச்சதுன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு வேலை அந்த வேலைக்கு சேர்றது இல்லைன்னு அர்த்தம். காலேஜ் போனோம் பிரதர், இந்த குறிப்பிட்ட கோர்ஸுக்கு மட்டும் எல்லா காலேஜ்லயும் ஓபன் இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? ஒருத்தனும் அதை படிக்க ஆயத்தமா இல்லைன்னு அர்த்தம். அதுல போய் நம்ம மாட்டக்கூடாது. எவனுமே படிக்கலன்னா, எவனும் ஒரு குறிப்பிட்ட வேலையை பார்க்கலன்னா, அப்ப அதுல ஏதோ ஒன்று இருக்குது நான் முடிவு பண்ணோம் இல்லையா? அப்ப என்னுடைய குரோத்துக்கு அது பாதிக்கும்.
சரி ரைட், இன்னைக்கு அதுக்குள்ள போக வேண்டாம், அப்படி போயிட்டே இருக்கும் பிறகு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அசுத்தம் என்று தேவன் குறிப்பிடுவது இந்த புறஜாதி மார்க்கத்தாருடைய சில காரியங்களை அடையாளப்படுத்தி சொல்றார். இதே தேவன் தான் அப்போஸ்தலர்ல 2ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனத்துல வேறொரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு காரியத்தை சொன்னார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் என்ன சொன்னா, புத்தி சொன்னான். அந்த புத்தியை கேட்டவன எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எந்த சந்ததியை விட்டு விலகி? மாறுபாடுள்ள சந்ததி. ஒருவேளை அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாரு கேட்டீங்கன்னா, வேறு விதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நல்லா கவனிங்க. விலக வேண்டியது எதிலிருந்து இருந்து நீங்க விலகணுங்கிறதுக்கு தான் இந்த 2 வசனத்தையும் நான் எடுத்துட்டு வந்தேன். ஒன்று இங்க தேவனாய் கர்த்தர் அழகா சொல்றாரு, ஐயா புறஜாதி மார்க்கத்தாரை விட்டு அவிசுவாசிகளை விட்டு நீ விலகியா. 2வது சொல்றாரு, ஐயா மாறுபாடுள்ள சந்ததி. அப்ப கரப்டட் சந்ததினா என்ன அர்த்தம்? கரப்ஷன்றது வெறும் ஊழல் மாத்திரம் இல்ல. எதுலாம் கரப்ட் ஆவாங்களோ, எதுலாம் அதாவது கரெக்ட் இல்லாம இருக்கிறது பேரு கரப்ட் இல்லையா? உடனே சரியான பாதையில போறவன் சரியா போறான், அவன் கரப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு எதை சொல்லுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, கரப்ஷன் வாங்குறவன மாத்திரம் இல்ல, லஞ்சம் வாங்குறவன மாத்திரம் இல்ல, எல்லா மாறுபாடு ஆனவனுக்கும் பேர் அதுதான். தமிழ்ல மாறுபாடுள்ள சந்ததினா இன்னொரு விளக்கத்தை வேணாலும் எடுத்துக்கலாம். அப்பப்ப மாறுற சந்ததி. மனுஷன் வேஷதாரியாகவே தெரிகிறான் ஆண்டு சொல்றார் இல்லையா? என்ன ஒருத்தர் ரொம்ப புகழ்றான் அப்படின்னா நான் ரொம்ப கவனமா இருக்குன்னு அர்த்தம். என்ன ஒருத்தர் ரொம்ப புகழ்றதோடு மாத்திரமல்ல, அடுத்தவனை கண்ணா பின்னான்னு திட்டுறான்னா உன்னையும் அடுத்த இடத்துல திட்டுவான்னு அர்த்தம். இன்னொரு கைண்ட் ஆஃப் மக்கள் நம்மள புகழ்ந்துட்டு மற்றவனெல்லாம் திட்டுவான். அப்ப இவன் யாரு பிரதர்? நம்மையும் திட்டுறவன் தான் அர்த்தம். அவனுக்கு புரோட்டா வாங்கி கொடுத்தெல்லாம் பொருள் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நமக்கு அடுத்த கால் கதை கேட்கணும், ரொம்ப ஜாலியா இருக்கும் இல்லையா? ஆனா பிரதர் உங்களையும் கண்டிப்பா அவன் என்ன செய்வான், சொல்லுவான் என்றுதான் அவருடைய அர்த்தம். அப்ப ஒன்றை நீங்க சரியானபடி விளங்கி கொள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகு. கரெக்டா இப்ப இருக்கிற பல பேத்துல பாவிகளா இருக்கிற, அக்கிரமக்காரனா இருக்கிற, குறுக்கடான தமிழ்ல மாறுபாடுள்ள சந்ததியை இவ்வளவு விளக்கம் போட்டிருக்கு. குறுக்கட்னா நம்ம புரிஞ்சுக்கிற பாசனா ரொம்ப கண்ணிங்க அப்படி வச்சுக்கலாமா? வில்லங்கமான ரொம்ப கண்ணிங்கான ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அந்த கூட்டத்தை விட்டு விலகுன்றார். அப்ப இதெல்லாம் என்ன ஆகுது பிரதர்? அங்கிருந்து நீ விலகினாதான் இங்க ஒரு ஐக்கியம் உண்டாகும். மனுஷனால என்ன செய்ய முடியாது பிரதர் கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு செட் ஆஃப் மக்களோட ஐக்கியம் கொள்ளாம இருக்க முடியாது. அப்ப நீ யாரு கூட ஐக்கியமா இருக்கிற, அங்கிருந்து விலகினா இங்க ஐக்கியம் உண்டாகும். அது தேவனாய் கர்த்தர் ரொம்ப தெளிவா அதுக்கு தான் விலகணும், புறப்படியா, எழுந்திரியா, கிளம்பி போயா என்று தேவனாய் கர்த்தர் திரும்ப திரும்ப எழும்பு என்று பேசுகிறார், புறப்படு என்று பேசுகிறார், வேகமா ஓடி என்று பேசுகிறார். தப்பி பிழைப்பதற்கு சும்மாலாம் சாதாரணமா போகாது என்றாரு. இந்த விளக்கு என்ன செய்து பிரதர்? மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நோக்கி என்னை நகர்த்துகிறது. எனக்கு தேவனாக, எனக்கு பிதாவாக என் ஆண்டவராய் கர்த்தரை கொண்டு வருகிறது என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உட்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு என்ன செய்யுங்க, வெளியே வாருங்கள் என்று சொல்லப்படுகிறதான காரியம். பாபிலோன் தேசத்தை காண்பித்து தேவனாய் கர்த்தர் சொல்றதான காரியம். அவளை விட்டு புறப்பட்டு அவளை விட்டு வெளியே வா என்று தேவனாய் கர்த்தர் சொல்ற வார்த்தை. ஏன்னா அவளுக்கு ஒரு நாள் வாதை வரப்போது, அதுல நீயும் மாட்டிக்காதன்ற. பாபிலோன் அப்படின்னு நமக்கு ஞாபகம் டக்குன்னு வர்றது என்னது? தானியல்ல வரும். சரி, அருவருப்பு ஒண்ணு வரும். அப்புறம் சரி, ஒரு பொருள் ஒண்ணு பைபிள் இருக்கும் இல்லையா, சால்வை, பாபிலோனிய சால்வை. எல்லாருக்கும் நல்லா டக்குன்னு தர்றது. கர்த்தர் வேண்டான்னு சொன்னது ஆகான் எடுத்து ஒளித்து வைத்திருந்த சால்வைக்கு பேர் என்னது? பாபிலோனிய சால்வை. கவர்ச்சியானது, பார்த்த உடனே இச்சிக்கப்படக்கூடியது, பார்த்த உடனே எடுத்து ஒளித்து வைக்கக்கூடியது.
பொன்னையும் வெள்ளியும் வைக்கிற அளவுக்கு அந்த சால்வை மேல ஒரு மனுஷனுக்கு என்ன போச்சு? பொன்னையும் வெள்ளியும் கிடைச்சா எப்படி டபக்குன்னு தூக்கி வைப்பானோ அதே மாதிரி இச்சிக்கப்படத்தக்கதான சில பொருட்கள் இருக்கிற பத்தில சில டாய் கடைக்குள்ள போனீங்கன்னா உங்களையே சின்ன பிள்ளையா அது மாத்திரும். கொஞ்சம் வாங்கலாமான்னு என்ன செய்யும்? நான் ஒரு இடத்துல இப்ப பார்த்தேன், லேட்டஸ்டா ஒரு கீ செயின் ஒண்ணு தொட்டாலே பாத்தீங்கன்னா அப்படியே கைக்குள்ள என்ன இருது, அப்படி உள்ள புஷ்குன்னு உள்ள போயிருது. அவ்வளவு தூரம் ஒரு சின்ன ஒரு பொம்மை உள்ள ஒரு கீ செயின் பாக்கியே வாங்கலாமான்னு தோணுச்சு. அது வாங்கி நமக்கு யூஸே இல்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மள அதை டெம்ப் பண்ணுது இல்லையா? ஒரு தங்கத்தையும் வெள்ளியும் எடுத்து வைக்கிற அளவுக்கு அந்த சால்வை மேல ஒரு எவ்வளவு பொருள் இருந்திருக்கும். அதுல நீ யோசிங்க, எவ்வளவு பொருள் இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சால்வை. அந்த சால்வைக்கும் தேவன் வைக்கிற பேர் என்ன? பாபிலோனிய சால்வைன்னு அடையாளப்படுத்துறாரு. இப்ப பாபிலோன் என்பது பாத்தீங்கன்னா பைபிள் முழுக்க இப்ப நம்ம வாசித்த வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய கவர்ச்சிக்கு அடையாளமாக தேவனாய் கர்த்தர் நம்மிட சொல்லுகிற ஒரு காரியம். கவர்ந்து இழுக்கக்கூடியது, தன் பக்கமாக ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டது, அதுதான் பாபிலோன் என்று தேவனாய் கர்த்தர் அடையாளப்படுத்திக்கிட்டே இருந்தார் பைபிள் முழுக்க. இங்க தேவன் சொல்றார், அங்க விட்டு என்ன செய்ய, உலகத்தினுடைய கவர்ச்சி விட்டு கொஞ்சம் என்ன பண்ணிக்க, உடனே விளக்கினை பாதுகாத்துக்கொள். இப்பெல்லாம் கல்யாண வீட்டுகள் அப்படி நின்று பாத்தீங்கன்னா போற லேடிஸ் அவ்வளவு மேக்கப் எல்லாம் போகுது. கல்யாணம் இவளுக்கா வேற ஒருத்திக்கான்னு தெரியல. போறது அவ்வளவு பியூட்டி பார்லர் போற 5000 செலவு பண்ணி 500 ரூபாய் மொய் வைக்கிறதுக்கு 5000 செலவு பண்ணி ஃபுல் மேக்கப்ல ஃபுல் புது ட்ரெஸ் உடுத்திதான் உள்ள போதுங்க ஒவ்வொரு கல்யாணம் பண்ற வாசல். நான் யோசிச்சு பாக்குறேன், அத்தனை குடும்பங்களும் அழிவதற்கு பெரும் காரணம் இந்த மேக்கப் லேடிஸ் தான் அப்படின்னு. மாசல் 4 கல்யாணம் சுவாலி முடிஞ்சான், செத்தான். சரிங்க, ஒரு பிளவுஸுக்கு 4000, ஒரு பிளவுஸுக்கு 5000. அதுவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேல 2 ஃபங்க்ஷனுக்கு மேல என்ன செய்யறது இல்ல, போடுறது இல்ல. அது அங்க போட்டாச்சு, இது இங்க போட்டாச்சு, இது இதுக்கு போட்டாச்சு, அது அதுக்கு போட்டாச்சு, செத்தான். அவன் சம்பாத்தியத்துல பாதிக்கு மேல. இப்ப எதுக்கு நான் சொல்றேன் பிரதர், உலகத்தினுடைய கவர்ச்சி. இப்ப நான் போட்டிருக்கிற உடைய வைத்துதான் பிரதர் ஒருவன் என்ன மதிப்பானா? உலகத்தை நம்ம நினைக்கிறோம் பிரதர், என்னுடைய உடை, நான் வச்சிருக்கிற ஆஸ்திகள், நான் போட்டிருக்கிறத வச்சுதான் உலகம் என்ன மதிக்குதுங்கிற ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கு. அன்னை தெரசா எப்படி உடை எடுத்திருந்தாங்க? அவங்களுக்கு உலகம் கொடுத்த மரியாதை என்ன? பெரும் பெரும் தலைவர்லாம் போய் காலத்தொட்டு என்ன பண்ணா? எனக்கு அப்துல் கலாமுக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் காரணமா இருந்தது அவர் உடுத்தியிருந்த உடையா? என் கேள்வி இருக்கியா? அப்ப உடுத்தியிருந்த உடை நிறைய சந்தர்ப்பத்தில் களங்கத்தை தான் உண்டு பண்ணுது இல்லையா? என்னுடைய உடுக்கிற உடைய வைத்து எனக்கு இருக்கிற காரு, நான் இருக்கிற வசதி, நான் வச்சிருக்கிற பிராண்டட், இது என்ன பிராண்ட் பிரதர், இது என்ன பிராண்ட் பிரதர், நான் என்னுடைய பேச்சு, நடக்கை, நான் பழகுகிற விதம் தான் உனக்கு ஒரு மரியாதை உண்டாக்குமே தவிர நீங்க உடுத்தி இருக்கிற உடையல்ல, நீங்க போய் இறங்குற காரோட பிராண்ட் அல்ல. நான் எப்பவும் சொல்லுவேன், ஐயா 4 கார் இருக்குது அவர் வீட்டுல, உபயோகமா இருந்தா 40 கார் இருக்கலாம், தப்பு இல்ல. அப்ப தேவன் சொல்ல அதுல இருந்து வெளிவரணும்யா என்பதான் தேவனாய் கர்த்தர் சொல்ற வார்த்தை. ஏசாயா 52 அதிகாரம் 11 வசனம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடமிட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அது நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை என்ன செய்யுங்க, சுத்திகரியுங்கள். கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவனா இருந்தாலும் சரி, ஐயா நீ ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, நீ புறப்பட வேண்டிய இடத்தை விட்டு நீ என்னதான் செஞ்சாகணும், புறப்பட்டுதான் ஆகணும். அதான் தேவனாய் கர்த்தர் சொல்ற வார்த்தை. அப்போ நான் மாறுபாடுள்ள சந்ததி, குறுக்கட் ஜனம், கரப்டட் ஜனம், இன்னொரு வார்த்தை என்ன பண்ணுச்சு, அன்ஜஸ்டிஸ் ஜனம். என்னங்க, நீதினா என்னன்னே தெரியாத ஒரு பெருங்கூட்டம், அப்படிதானே? இப்ப இன்னைக்கு இருக்கிற கூட்டம் அப்படித்தானே? அவங்களுக்கு நீதி, ஜஸ்டிஸ்னா என்னன்னே தெரியாது. ஓப்பனாவே சொல்லுவான், ஆமாயா நீ கரப்டட் தான், என்கிட்ட சேர்ந்தா நான் உன்னை காப்பாத்துவேன்னு சொல்லுவான். ஆமானே சொல்லுவான். அப்ப அப்படியா உங்ககிட்ட சேர்ந்தா பரிசுத்தாயிரலாமா அப்படி கேட்டா ஆமா அப்படிமா. அப்ப அங்க ஜனங்கள் இல்லையா இருக்குதான் செய்யறாங்க. அப்ப தேவன் சொல்ல அதுல இருந்து நீ புறப்பட்டா தேவன் உனக்கு என்னவா இருப்பாரு, பிதாவாகிய தேவனாக அவர் உனக்கு காணப்படுவார். இதுதான் நான் விலக வேண்டிய, நான் கரண்டு வர வேண்டிய ஒரு காரியமா சொல்றாரு. நான் பிரிந்து வந்து இப்படிதான் வாழணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாழ்ந்தாங்க பிரதர், உங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். 2 வசனங்கள். ஒன்று எஸ்தரின் புஸ்தகம் 3 அதிகாரம் 8 வசனம். அப்பொழுது ஆமான் ஆகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் இருக்கிற ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள்.
அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களிலும் விகற்பமா இருக்கிறது. ஒரு கூட்டம் இருக்கியா, நாடு முழுவதும் பரவி இருக்குது, உம்முடைய ஜனங்களுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா அவங்க பழக்க வழக்கம் புறஜாதி மார்க்கத்தருடைய பழக்க வழக்கம் மாதிரி இல்ல, வித்தியாசமா இருக்கிறது அப்படின்னு சாட்சி கொடுத்தாங்க. உங்களை பார்த்து சொல்லுவாங்களா யாராவது? அதே ஜனம், அதே கூட்டம், அதே மாதிரி வீட்டை கூட்டி, வீட்டை பெருக்கி, வாசல்ல கோலம் போட்டு, அவனை மாதிரியே பொங்கல் கொண்டாடி, அவனை மாதிரியே உடை உடுத்து, ஓணத்துக்கு என்ன அர்த்தனே தெரியாது. ஆனா ஓணம் ஒண்ணு வந்துச்சுன்னா அவ்வளவு கிறிஸ்தவர்கள் உட்பட அந்த ஓணஞ்சேரியை கட்டிட்டு சுத்திரியில உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஓணத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது ஒன்றில இவர்கள் வித்தியாசமானவர்கள் அப்படி சொல்லணும் இல்லையா? நீங்க வசிக்க தமிழ்நாட்டில், கேரளாவில் கூட இல்லை. அப்ப ஏன் பிரதர் எல்லாரும் ஒரே மாதிரி போனோம்? எல்லாரும் எப்படி ஒரே மாதிரி போக முடியும்? கர்த்தர் சொல்றார் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாதியா? எல்லாரும் நான் தனித்துவமா படைச்சிருக்கிறேன், நீ வேற, நீ வித்தியாசமானவள், வித்தியாசமானவனாய் தேவனாய் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ அவர்களை மாதிரி வாழவே முடியாது. அப்ப பழக்க வழக்கத்துல ஒரு பெரிய விகற்பம் இருக்குது. அவன் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ண மாட்டேன்றான், இவன் செவ்வாய்க்கிழமை தான் பண்றான். எனக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை நீங்க மறந்துடவே கூடாது. இன்னொரு வசனம், அதுவும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தது. என்னாகும் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கன்மலையின் உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்த்தேன். அந்த ஜனங்கள் சாதிகளோட கலவாமல் தனித்து நினைச்சுவார்கள், வாசமா இருப்பார்கள். இது எந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்? கூலி பொருத்தப்பட்ட பேழையாம் வந்து ஜனங்களை சபிக்கும்படி வந்து பார்க்கும்போது பார்க்கிறாரு, இவன் ஜாதிகளோட கலந்துல தனியா இருக்கிறான், அதனாலதான் கர்த்தர் அவனை சபிக்க முடியலன்னு சொன்னாரு. எங்க இருக்கிறான் பிரதர்? அதே ஊர்ல இருக்கிறான், அதே பட்டணம் தான், ஜனங்களுக்கு நடுவில் தான் இருக்கிறோம். ரேனியஸ் தெரு இருக்கும், ஆனா எல்லாம் ரேனியஸ் மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டாதீங்க. புறஜாதிகளிலும் கேடான பெருங்கூட்டம் நினைச்சியும் அங்க இருக்கும். பேர் தான் ரேனியஸ் தெரு, அங்கதான் மர்காசிஸ் தெரு இருக்கும், அங்கதான் சர்ச் ஸ்ட்ரீட் இருக்கும். ஆனா அதுக்குள்ள தனியா வாழ்றானே ஒரு கூட்டம், அதுக்குள்ள சம்பந்தம் இல்லாம வாழ்றானே, அதுக்குள்ள வித்தியாசமான விகற்பமான பழக்க வழக்கம் கொண்டவனாய் வாழ்ந்து சாட்சியை பதிய வைக்கிறானே, அவன் தான் தேவனுடைய பிள்ளை. ஸ்கூல்ல பிரதர் எல்லாரும் சேர்றதுக்கு அவசியம் இல்லை, யூனிக்கா இருக்கணும், இருக்க தெரியணும். காலேஜ்ல பிரதர் எல்லாரோட சேர்ந்து நானும் செஞ்சேன்னா என்னோட தனித்தன்மை என்ன வருது? அப்ப நான் உலகத்தோட உலகமா போயிட்டு இருந்தேன்னு அர்த்தம். நான் எப்படி ப்ரூவ் பண்றது? நான் யார் என்பதை எப்படி அடையாளப்படுத்துவது? அந்த பிள்ளை பண்ணா பிரதர், அவன் பண்ணா பிரதர், இவன் பண்ணா பிரதர், அதனால நானும் அவன் கூட சேர்ந்து அப்படின்னீங்கன்னா கர்த்தர் கேட்பார், ஐயா இல்ல, அதுக்கு நடுவில் நீ தனித்தவன், நீ தனித்தவள், நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளம் பொறிக்கப்பட்டவள் என்ற அடையாளத்தை காமிக்கணும் இல்லையா? காமிச்சோன்னா உலகம் தூக்கி தலைக்கு மேல வச்சுக்கிடுமா? நாட்டுப்புறத்தானோ, உலகம் தெரியாதவனோ, இனி என்னென்ன வார்த்தைகளை சொல்லுதோ அதெல்லாம் என்ன செய்யும்? சொல்லும். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இன்னும் கர்த்தர் சொல்ல, ராமையா அதுக்கெல்லாம் நீ பேதியாயிருந்தான் உன்னை அழைத்திருக்கிறேன் பாரு. தேவன் எனக்கு பிதாவா இருக்கணும். ஒரு மனுஷன் எழும்பி என்னை சபிக்க நினைச்சா கூட என்னை சபிக்க முடியாதபடி ஒரு பெரிய பலனோடு நான் காணப்படணும்னா தனித்து வாழ உட்படுங்க. புறஜாதிகளுக்கும் உங்களுக்கும் ஐக்கியம் ஏது? அப்புறம் எப்படிங்க உலகத்துல வாழ முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த ஐக்கியத்தை காமிச்சிட்டு நம்முடைய ஐக்கியத்துக்கு ஒரு உள்ள வருவோம். அந்த ஐக்கியத்தை எப்படி வாழ்றது என்பதற்காக 2-3 வசனங்களை உங்களுக்கு முன்பதாக நான் காண்பிக்க நான் விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனம். நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பி இருக்கிறேன், தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வழியை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனம். நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகி நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும்
தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிற நெடிய ஜெபம். யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கணும், எப்படி ஐக்கியப்பட்டிருக்கணும், எதை உணர்ந்து ஐக்கியப்பட்டிருக்கணும், கிறிஸ்துவனுடைய அன்பினுடைய ஆழம் என்ன, அகலம் என்ன, உயரம் என்ன, அது எவ்வளவு பெரியது, இதையெல்லாம் உணர்ந்தவர்களாக பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்பட்டவர்களாக ஒரு பட்டியல் இருக்குது. அப்ப யாரோடு ஐக்கியப்படணும் வசனம் நமக்கு போதிக்கிறது. அந்த ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது பிரதர்? அது தேவனுடைய சபைக்கு தூணும் ஆதாரமான வார்த்தைகளை கொண்டுதான் இருக்கிறது. இன்னொரு வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். வசனை விதமாக போதிக்கிறது. நன்மை செய்வதில் ஃபர்ஸ்ட் வார்த்தை சோர்ந்து போகாத, இரண்டாவது வார்த்தை தளர்ந்து போகாத. நல்ல விளங்கி கொள்ளுங்க. தளர்ந்து போகாம இருந்தா ஏற்ற காலத்துல அறுப்பீங்க. யாருகிட்ட இருந்து? கர்த்தர்கிட்ட இருந்து. நீங்க யாருக்கு நன்மை செய்தீங்களோ அவங்ககிட்ட இருந்து இல்ல, அவங்ககிட்ட இருந்து கண்டிப்பா தீமையை தான் அறுப்பீங்க. பிசாசு என்ன செய்வான்னா அவர்களை உங்களுக்கு விரோதமா தான் எழுப்புவான். ஏன்னா நீ எகைன் இன்னொருத்தனுக்கு நன்மை செய்யக்கூடாது என்பது பிசாசனுடைய திட்டமா இருக்கும். அப்ப நன்மை செஞ்சு செஞ்சு என்ன உண்டாகும் பிரதர்? வெறுப்பு உண்டாகும். ஒரு கட்டத்துல சோர்வு உண்டாகும். சோர்வு தளர்ந்து போக செய்யும். சோர்வுக்கும் தளர்வுக்கும் நடுவில் கர்த்தர் என்ன பிரதர் வித்தியாசத்தை படுத்தி வச்சிருக்கிறாரு? முதல்ல சோர்வு வரும், எண்ணத்தை கண்டோன்னு தோணும். அப்புறம் தளர்வு வந்துடும். தளர்வு வந்த பிறகு நான் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன்? உதவியே செய்ய மாட்டேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட நிலைக்குள்ள நீ தள்ளப்படும் போது ஏற்கனவே செஞ்சிருப்ப பாத்தியா, அதனுடைய அறுவடை கூட நீ அறுக்க முடியாது. தளர்ந்து போகாதிருந்தால் தொடர்ந்து நன்மை செய் என்பதுதான் தேவனாய் கர்த்தர் உரைக்கிற வார்த்தை. தொடர்ந்து நீ நன்மை பண்ணிக்கிட்டே இரு, அவனுக்கு நல்லது பண்ணிடுவானா? இல்ல இல்ல, அவன் கேட்கறத நான் கொடுக்காத போது எனக்கு விரோதமா தூசிக்கிற கிளம்புவான். நீ 10 வருஷம் உதவி பண்ணியிருந்தாலும் 11ஆவது வருஷம் உன்னை என்ன செய்வான்? இப்ப அவனுக்கு என்ன கொள்ளை கொண்டு போகுதுன்னு சொல்லுவான். இப்ப அவனுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்பான். 10 வருஷம் செஞ்சிருக்கிற அதெல்லாம் நினைக்க மாட்டான். ஆனா அதற்குரிய பலன் இங்கிருந்து வரும், அதுக்குரிய அறுவடை எங்கிருந்து வரும்? அங்கிருந்து வரும். இதை சொல்லும் போது சொன்னாரு, எல்லாருக்கும் நன்மை செய், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு செய். அப்ப தேவனுடைய பிரியாரிட்டியில யாருக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படி கேட்டா புறஜாதி மார்க்கத்தாருக்கு எல்லாருக்கும் பண்ணியா? பட் முதல் இடம் யாருக்கு தான்? விசுவாசிகளுக்கு, தேவனாய் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். அப்ப கர்த்தர் சொன்னார், இந்த ஐக்கியத்தை குறித்து பேசும்போது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட விசுவாச கூட்டத்தாருடைய ஐக்கியம் பெரிது என்பதை குறித்து கர்த்தர் பேசினார். இன்னொரு வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாரையும் கனம் பண்ணி சகோதரிடத்தில் அன்பு கூறு. எல்லாரையும் கனம் பண்ணி, ஆனா அன்பு கூறுறது யார்கிட்ட அன்பு கூறணும்? நான் உங்களுக்கு புரியுற மாதிரி வார்த்தையில சொல்றேன். எல்லாத்தையும் நட்பாயிரு, ஆனா உன் ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு இருக்கட்டும். நட்பு வேற, ஐக்கியம் வேற. நல்லா விளங்கி கொள்ளுங்க. எல்லாரையும் கனம் பண்ணு. கனம் பண்ண அர்த்தம் ரோட்ல போற ஒரு புறஜாதி மார்க்கத்தான பார்த்து அன்னை வணக்கம்னு சொல்றதுல என்ன இல்ல, தப்பு இல்ல. ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அவனை கூட்டு ஒரு பொன்னாட போத்துனா கூட தப்பு இல்ல. அவனை கனம் பண்ணு, அவங்ககிட்ட நட்பாயிரு, ஆனா அவன்கிட்ட ஐக்கியம் கொள்ளாது. இந்த ஐக்கியம் என்பதற்கும் நட்பு என்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் யாரு கூட ஐக்கியமா இருக்கிறேனோ அங்க இருக்கிற எல்லாமே எனக்குள்ள கடந்து வரும். நட்பு பாராட்டுனா என்ன அர்த்தம்? பார்த்தா சரி பேசு, நாளைக்கு ஏதாவது உதவின்னு வந்தா உன்னால இருந்துச்சுன்னா உன்னால முடிஞ்சா ஏதோ ஒரு உதவி என்னச்சு செஞ்சு கூட எடுத்துட்டு போட்டோம். புரியுதா புரியலையா? அப்ப தேவனாய் கர்த்தர் என்ன சொல்லுவார்? ஆண்டவராய் கர்த்தர் அழகா சொல்லுவார், நட்பு வேற ஐக்கியம் வேற. ஒருவனை கனம் பண்ணுவது வேற, ஒருத்தர் இடத்துல அன்பு பாராட்டுவது வேற.
அப்ப ஆண்டு சொல்ல பரிசுத்தவான்களுக்குள் இருக்கிற ஐக்கியம், தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, ஆழம் என்ன, உயரம் என்ன, அகலம் என்ன, எல்லாத்தையும் உணர்ந்து அறிந்து இந்த ஐக்கியத்தில் பலப்படும் தேவனாய் கர்த்தர் சொல்றாரு. ஐக்கியம் யாரோடு இருக்கிறது, நான் யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேனோ அவங்ககிட்ட என்னுடைய மனம் திறப்பேன். எல்லா நட்புகிட்டையும் என்ன செய்ய முடியாது, மனத்தை நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நட்பு தான் பெரிது இந்த உலகத்தில் சொல்லிருக்காங்க இல்லையா, அதை நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். நட்பு வேற, ஐக்கியம் வேற. ஐக்கியம்னு ஒண்ணு இருந்தா மனம் திறக்கப்படும். என்னெல்லாம் தோணுது, என்னெல்லாம் யோசிக்கிறோம், எல்லாம் மனம் திறந்து பேசுவாங்க அந்த ஐக்கியத்துல. நட்பு கொஞ்சம் எட்டவே நின்று பார்க்கக்கூடியது என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. உலகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நட்பு தான் வந்து தோல் கொடுப்போமா. எனக்கு ஒரு நட்பும் தோலை கொடுத்ததே இல்லை. ஒரு வேலை வரல. எனக்கு மட்டுமா பிரதர், இங்க எபோ 40 எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் சொல்லுவீங்க, நட்புனால எனக்கு ஒரு பிரயோஜனமும். 20க்கு புரியாது. 20 கொஞ்சம் நட்புக்காக உயிர் கொடுப்பான், நண்பன் எனக்காக உயிரை கொடுப்பான், இதை கூட கொடுக்க மாட்டான். ஆனா அது 20க்கு புரியாது. அது சொல்லிட்டே தெரியும், என் நட்பு, என் நண்பன் எனக்கு அவன் இப்படி இப்படின்னு. ஒரு நாள் அது புரியாது, 40 தான் புரியும். அப்ப பேரண்ட்ஸ் எடுத்து சொன்னாலும் புரியாது, செருப்படி வாங்கினாதான் புரியும். அது வாங்குறதுக்கு 40 வரும். 40 வரும்போது கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எப்பா எத்தனையோ நண்பர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனா ஒரு நாளும் எனக்கு எந்த பிரயோஜனமும் இருந்ததே இல்லை. எதுக்கு உதவாச்சு பிரதர், கொஞ்ச நேரம் பல்ல காட்டுறதுக்கு உதவுச்சு. கூடி வரும்போது என்ன பண்ணிக்கலாம், ஒரு சிரிச்சுக்கலாம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுக்கு நட்பு உதவாது. ஐக்கியம் என்பது வேற, ஐக்கியம் என்பது வேற. அந்த ஐக்கியத்தை பேசும்போது ஆண்டவரை கர்த்தர் அழகா சொன்னார். அப்போஸ்தலர் திரும்ப எகைன் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அந்த 40 கீழே பேசும்போது, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகு, குறுக்கட் ஜனத்தை விட்டு நீ விலகு தேவனாய் கர்த்தர் பேசும்போது அதுக்கு பின்னாடி சொன்ன வார்த்தை என்ன வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் 2ல மறுபடியும் திருப்பி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த சந்தோஷமா என்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எங்கே? சபையினுடைய ஐக்கியத்தில். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எங்கன்னு கேட்டீங்கன்னா, சபையில ஆலயத்துல உறுதியாய் தரித்திருந்தாங்க. அந்யோன்யத்துல, அப்போஸ்தலருடைய உபதேசத்துல. அவன் சத்தியத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவன். அவனுக்கு நீங்க உபதேசம் பண்ணீங்கன்னா அவனுக்கு என்ன செய்யும், அவனுக்கு பிடிக்கும், அந்த உபதேசத்தை நிலைச்சிருப்பான். ஏன்னா அதை அவன் மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொண்டான். சரியா, இதுதான் சரியான வழி என்று சொல்லி. யாரு பிரதர் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? எப்பவுமே எதிராளியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எதுக்காக சொல்றாங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பான். பாத்தீங்கன்னா அவனுக்கு தான் ஒண்ணும் புரியாது. நான் இங்க இருந்து பிரசங்கம் பண்ணா கூட அண்ணன் இதுக்கு தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு யோசிப்பான். எனக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆண்டு ஏதாவது சொல்லியிருப்பாரு, நம்ம ஏதாவது சொல்லிட்டு இருப்போம். அண்ணன் மெதுவா பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஒரு குத்திட்டாரு. உங்களை சைட்ல எல்லாம் குத்த வேண்டியதில்லை, நேரம் வந்தா நேராவே குத்துவேன். அதனால சைட்ல எல்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, குத்த வேண்டியதில்லை, நிமித்த வேண்டியதில்லை. அப்ப அண்ணன் இதுதான் அப்படி சொல்லிட்டாரு அப்படி யோசிக்கப்பான். அப்படி யோசனை வந்த உடனே என்ன ஆயிரும், அந்த உபதேசம் உங்களுக்குள்ள எடுபடவே படாது. நல்ல விளங்கி கொள்ளுங்க. ஐயா வீட்டுல உட்காந்து பாஸ்டர் சரியில்லைன்னு பேசுனீங்கன்னா உங்க பிள்ளைக்குள்ள உபதேசம் போகவே போகாது. நம்ம சபைக்கு மாத்திரம் இல்லை, எந்த சபைக்கும். ஏன் பிரதர் பாரம்பரிய சபைகள் இருக்கிற ஜனங்கள் அந்த பிள்ளைங்க ஏன் ஆண்டருக்குள்ள அவ்வளவா டெவலப் ஆகல பிரதர்? வீட்டுல போய் உட்காந்தாலே ஐயர்வாள் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அதைத்தான் பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர நல்லது ஒண்ணு என்ன செய்ய மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. அதை கேட்டுதான் யார் வளர்றா? பிள்ளை அதை கேட்டுதானே வளரும். அப்புறம் பிள்ளை வளர்ந்து எங்கேயாவது பாதை மாறும்போது ஆலோசனை சொல்றதுக்கு உங்களுக்கு பாஸ்டர் தேவைப்படுவாரு. அப்ப நீங்க பாஸ்டர் தான் கூடுவீங்க. அதுக்கு முன்னாடியே அந்த பாஸ்டர் தான் என்ன பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த ஆள் சரியில்லை, அப்படி இல்லை, முன்ன மாதிரி இல்லை, இப்படி ஆக்கம் அப்படி ஆக்கம் 1000 கதை சொல்லி அவருக்கு எடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருப்பீங்க. இப்ப அதே பாஸ்டர் மறுபடியும் இப்ப ஆலோசனை சொல்ல வருவார். யாருக்கு? பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்க அவரை எப்படி பார்க்கும்? அப்புறம் அவர் சொல்ற ஆலோசனை எப்படி கேட்கும்?
விளங்குது இல்லையா? எப்படி பிரதர் அவங்களுக்குள்ள அந்த ஐக்கியம் டெவலப் ஆயிடுச்சுன்னா, வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. அதனால அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அவங்க நிலைத்திருந்தாங்க, ஐக்கியத்தில் இருந்தாங்க. சபையில் அப்பம் விட்டாங்க, அதுல ஒரு ஒருமித்த ஆவி அவங்களுக்கு இருந்துச்சு. வார்த்தைகள் நிலைத்திருந்தாங்க. அவர் எல்லாரும் அங்கேயே கிடந்தாங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கு போனாங்க. தினந்தோறும் கிட்டத்தட்ட இங்க வந்து கிடப்பாங்க, சபையில் வந்து கிடப்பாங்க. அந்த ஐக்கியங்கள் அவ்விதமாய் பலப்பட்டது, அவ்விதமாய் இது வளர்ந்தது. அது பிரயோஜனமுள்ள நிலையில ஆசீர்வாதமான ஒன்றாக இருந்தது. அப்ப தேவனாய் கர்த்தர் சொன்னார், நான் உன் தேவனா இருக்கணும், நான் உன் தேவனா இருந்தா நீ என் கூட ஐக்கியமா என்ன செய்வேன், நான் உன் பிதாவா இருப்பேன், என் கூட இருப்பேன். என் கூட இருந்தா மட்டும் போதாது, நீங்கள் குமாரனும் குமாரத்தியுமா இருக்கிறபடினாலே ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமா இருப்பீங்க. ஏதோ வர்றோம் பிரதர், வாரத்தில் ஒரு நாள் உட்காரோம், எழுப்பி போறோம், அந்த நிலை கடந்ததாக நம்முடைய ஐக்கியம் இருக்கணும் விரும்புறாரு. ஐக்கியம் என்னைக்கு உலகத்தோடு அல்ல. அங்க நட்பு, இங்க ஐக்கியம். அங்க கணம், இங்க என்னது, அன்பு. ஆண்டவர் சொன்ன அங்க கனப்படுத்தி இங்க என்ன பண்ணு, இங்க அன்பு செலுத்துன்னு ஆண்டவரை கர்த்தர் சொன்னார். நல்லா விளங்கி கொள்ளுங்க. இது ரொம்ப ரொம்ப நீங்க கவனிக்க வேண்டியதான ஒரு வார்த்தையாக வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. இப்ப எபேசியர் 4 அதிகாரத்தை திருப்பி 1 வருகிற 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, ஐயா என்ன தேவனாய் கர்த்தர் பாஸ்டர் அப்படிங்கிற ஸ்தானத்தில் அழைச்சிருந்தாருன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளணும். கேட்டா அதுக்கேற்ற மாதிரி நான் நடக்கணும். இங்க வந்து நின்றுட்டு விசுவாசிலும் கேடான நிலையில நான் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. தீர்க்கதரிசின் தேவனாய் கர்த்தர் அழைத்திருந்தாருன்னா நான் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமா நான் என்ன செய்யணும், பேசணும். ஏன்னா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கு கனம் மிக அதிகம். அது மிகப்பெரிய கிரியைகள் என்ன செய்யும், அது நடப்பிக்க கூடியது. ரொம்ப கவனமா நான் பேசணும். அப்ப தேவன் என்ன சொல்ல, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்களா, அதற்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்க. நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, அந்த ஐக்கியம் எப்படி பலப்படும் என்பதற்காக நான் பேசுகிறேன். மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர்கள் தான் ஐக்கியத்தில் நிலைச்சிருக்க முடியும். சட்டத்துக்கெல்லாம் புசுக்குன்னு ஏறும் தெரியுமா, தொட்டதுக்கெல்லாம் புசுக்குன்னு ஏறும் பாருங்க. அவர்கள் ஐக்கியத்தில் நிலைத்திருக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. புசுக்குன்னு ஏறக்கூடாது. நேற்று ஒரு சகோதரி வீட்டில் வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். குடிகாரம் கூட வாழ்றது ரொம்ப ஈஸி, இந்த சென்சிட்டிவா இருக்கிறவங்க கூட வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஆணாகிலும் பெண்ணாகிலும் ரொம்ப ஒரு மாதிரி அந்த சென்சிட்டிவா இருப்பாங்க பாருங்க, அவங்க கூட வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். குடியாரம் கூட என்ன பண்ணலாம், அதோட ஈஸியா. எப்ப ட்ரிகர் ஆவாங்களே தெரியாது இல்லையா. நான் சொல்றது உண்மை. எப்ப எந்த வார்த்தை எப்படி வேலை செய்யும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மனைவியா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி. ஐயா ஒருவேளை மனைவிமா நீங்க திட்ட அவர் அப்படியே அமைதியா இருக்கிறாருன்னா நீங்க பாக்கியவான்கள். என்ன சொன்னாலும் அவருக்கு என்ன செய்யாது, ஏறவே ஏறாது. அவர் பாட்டு உட்கார்ந்து இருப்பாரு, அவர் பாட்டுக்கு எழுதி போயிட்டே இருப்பாரு. அவங்க கூட குடும்பம் நடத்த ரொம்ப ஈஸி. அப்ப ஐக்கியத்துக்கு ரொம்ப விரோதி எது பிரதர்? அந்த மனத்தாழ்மையா இல்லைன்னா ஐக்கியத்துல பலனடையவே முடியாது. தொட்டதுக்கெல்லாம் புசுக்குன்னு ஐக்கியமே நிச்சயாது, இருக்கவே இருக்காது. மனத்தாழ்மை ஐக்கியத்துக்கு ரொம்ப 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 முக்கியமானது. அது சொல்லும் போது சொன்னா சாந்தம் ரொம்ப 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 முக்கியமானது. நீடிய பொறுமை ஐக்கியத்துக்கு ரொம்ப 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 முக்கியமானது. ஒருவரை ஒருவர் அன்பினால் தாங்குவது. ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துன்னு சொல்லாம தாங்குன்ற, அது என்ன தாங்கிறது? ஒரு மனுஷன் விழும்போது அவனை தாங்கணும் அப்படின்னு வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அது அன்பின் நிமித்தமான தாங்குதலா இருக்கணும் இல்லையா. நீங்க விழுந்துட்டீங்க, நான் உங்களை தாங்கணும். ஆமாண்ணே, மாசம் தோறும் ஒரு 20,000 கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கணும். நீ என்ன செய்ய போற? நான் பண்ணி மாதிரி வீட்டுல படுத்து தூங்க போறேன். இந்த பண்ணி மாதிரி வீட்டுல அடக்காம பாருங்க. அவனை போய் கேளுங்க, எப்ப இங்க நோவுது, அங்க நோவுது, அங்க வலிக்குது, இங்க வலிக்குதுமா. வீட்டுல படுத்து அடக்காம பாருங்க. ஏன் இன்னைக்கு வேலைக்கு போலியா? இல்ல உடம்பு சரியில்லை. நீ மாசம் தான் ₹1 கொடுத்துரு, நான் பண்ணி மாதிரி என்ன செய்றேன், வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன்றான் இல்லையா. நீங்க ஏதாவது ஒரு புரியுதா இல்லையா? அப்ப பிரதர் தாங்கிறதுனா என்ன?
தாங்கிறதும் தாங்குற விதமா தான் செய்ய முடியும், தாங்கிறதும் தாங்குற விதமா தான் கொண்டு போக முடியும். இதுதான் ரொம்ப பெரிய உண்மை. என்னங்க எங்களுக்கு என்ன உடம்பு வலிக்கலையா? என்ன எங்களுக்கு உடம்பு வலிக்கல, எங்களுக்கு தலை சுத்தலையா, எங்களுக்கு எல்லா பலவீனம் இருக்குது, நாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறோம். தேவை அதிகமாச்சுன்னா வேகமா ஓடுறோம், தேவை கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்லோவா என்ன செய்யறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் அடுத்தவளை எதிர்பார்க்கும்படி நிலையில் இல்லாம அடுத்தவளுக்கு செய்யும்படி நிலையில் தான் வச்சிருக்கிறாரு. அப்ப நல்ல கவனிங்க, தாங்கிறது பிரதர். தாங்கிறதுனா இன்னைக்கு உலகத்துல என்னன்னா யாருக்குமே ஹெல்ப் பண்ண முடியாது, தாங்க முடியாது. தாங்கன்னா என்ன ஆகுது பிரதர், அவன் இன்னும் கொஞ்சம் ஜாலியா தண்ணி அடிக்கிறான், இன்னும் கொஞ்சம் ஜாலியா நினைச்சான், வாழ்க்கையில வாழ்றான். அதை நினைச்சா சில நன்மையே செய்ய முடியறது இல்ல. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டியாச்சு பிரதர், அப்புறம் ஜாலியாயிருவார், அப்புறம் கூட கொஞ்சம் கும்மாளம் போடுவார். இதேதான் எல்லாருடைய நிலைமையும். தாங்கிறது பிரதர். என்ன தாங்குவது, எப்படி தாங்குவது, அதை நீங்க புரிஞ்சு கொள்வதற்காக நான் சொல்றேன். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, நல்ல கவனிங்க, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். சமாதான கட்டுன்னு எழுதுறார். அப்ப பரிசுத்தவான்களுக்குரிய ஐக்கியம் என்ன, அது உனக்கு ஒரு கட்டு மாதிரி. ஆண்டவரே பிசாசின் கட்டுகளை அறுக்கிறோம் இல்லையா, அந்த கட்டை அறுத்தாதான் இந்த கட்டுகள் இருக்க முடியும். இந்த கட்டு இல்லாம வாழ முடியுமா? இந்த கட்டு இல்லாம வாழ்ந்தீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்காது. இதுக்கு அழகான வார்த்தை சொன்ன, சமாதான கட்டு. அந்த பண்டலா கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கணும். ஆவியில ஒருமையை காத்துக் கொள்வதற்கு எப்படி இருக்கணுமா, ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா, இது எல்லாம் நடக்குயா, ஆனா ஆவியில மட்டும் ஒருமை வராது. இந்த ஆவி பரிசுத்த ஆவி இல்ல, உங்களுக்குள் இருக்கிற மனுஷ ஆவி குறித்து கர்த்தர் பேசுறார். ஆவியில என்ன செய், அந்த ஒருமித்த தன்மையை காத்து கொள்ளுன்றார். அப்ப ஆவியில ஒரு மருமா வரவே வராது. உங்க ஆவி பலதையும் பல விதமா சிந்திக்கும். ஆவி எங்க இருக்கு பிரதர், இங்க உண்டாது பாத்தீங்களா, இதுதான் ஆவியினுடைய சிந்தனை. இங்க உண்டாகிறதுலாம் என்னது, இது கொஞ்சம் உணர்வு பூர்வமானது, இது ரொம்ப டேஞ்சர். இது எப்படி வேணாலும் யோசிக்கும், இது ரொம்ப சென்டிமெண்ட். இது அப்படி இல்லை, தாறுமாறா யோசிக்கும், எப்படி வேணா யோசிக்கும். இங்கதான் நம்ம ஆவி செயல்படுது, இங்கதான் தலக்கணம் உருவாகுது, இங்கதான் பெருமை உருவாகுது, இங்கதான் ஒரு மனுஷனை குறித்து தவறான புரிந்து கொள்ளுதெல்லாம் எங்க உருவாகுது, இங்க உருவாச்சுன்னா அது பிணைப்பு ஆழமா இருக்கும், இருதயபூர்வமான பிணைப்பு. இங்க உருவாச்சுன்னா அது அடுத்தவனை குறித்து தவறாவே யோசிக்க வைக்க. அதுதான் சொன்ன, ரொம்ப ஜாக்கிரதையா உன்னுடைய மனுஷ ஆவியினுடைய ஒருமைத்தன்மையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இரு. ஜாக்கிரதையா இருந்தாதான் காத்துக்கொள்ள முடியும், இல்லைன்னா வித்தியாசமா தோணும். அந்த அக்கா அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா சர்வீஸ் முடிஞ்சோடனே ஏதோ ஒரு பெரிய வேலை இருந்திருக்கும், அவசரமா வெளியே ஓடி இருப்பாங்க. நீங்க வாசல்ல அப்படியே சிரிச்சுக்கிட்டு பேசலானே வந்திருப்பீங்க, அந்த அக்கா வேகமா போயிடும். உடனே உங்க ஆவி என்ன சொல்லும், ஏத்தத்தை பத்தியா, நான் ஒரு மகாராணி வாரேன், என்ன பார்க்காம திருப்பிட்டு போறா பார், அப்படி உங்களுக்கு தோணும். உண்மையில அவங்க உங்களை கவனிச்சிருக்கவே நினைச்ச மாட்டாங்க. அவங்க ஏதோ ரெண்டு காரியத்தை பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற நீங்க நினைப்பீங்க உங்களை தான் கமெண்ட் பண்ணி அவங்க என்ன செஞ்சாங்க, சிரிச்சாங்கன்னு உங்களை யோசிக்க வைக்கும். எது, உங்க ஆவி. உங்க ஆவி அடிபட்டது, உங்களை தான் அவங்க பேசினாங்கன்னு யோசிக்க வைக்கும். அவங்க ஏதோ ஒண்ணு பேசியிருப்பாங்க, நடுவுல நார்மலா ஒரு கேப் விழுந்திருக்கும். அப்ப பார்த்து நீங்க கடந்து போயிருப்பீங்க, நான் போகும்போது கப்பு நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் நம்ம இயற்கையா நம்ம எல்லா தருணத்திலும் வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, சபைக்குள்ள பேசுற பேச்சு. எது பிரதர் என்ன அப்படி யோசிக்க வைத்தது, என் ஆவி ரொம்ப மோசமானது, ரொம்ப மோசமானது. தேவநாயகத்தில் அழகா தெளிவா சொல்றார், அதை காத்துக்கணும்னா, அதுல ஒரு ஒருமையை நீ காத்துக்கொள்ளணும்னா நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால நமக்கு பழமொழி சொன்னாங்க, கண்ணால காண்பதும் போய், காதாலே கேட்பதும் போய், தீர விசாரிப்பதான் என்னது உண்மைன்னு. ஏன் சொன்னா தெரியுமா, கேட்கறதெல்லாம் பொய்யா கூட வரும், நீதான் விசாரிக்கணும். உன்னை பத்தி இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆள் சொன்னான்னா அது பொய்யா கூட இருக்கலாம். நான் அதை விசாரிச்சுதான் என்ன செய்ய முடியும், விசாரிக்காம இருக்க முடியாது. ஆனா விசாரிச்சு உண்மைத்தன்மை இருக்கிறதா என்பதை என்ன செய்யணும், காத்து கொள்ளணும், பார்த்துக்கிடணும். இல்லைன்னா யார் வேணாலும் நம்ம ஈஸியா என்ன செய்யலாம், நம்மை கையாள முடியும். நீங்க மறந்து போயிடாதீங்க, இது அவ்வளவும் பரிசுத்தவான்களுக்கு இருக்கிற ஐக்கியத்திற்காக தேவன் பேசுகிறார். நல்லா கவனிங்க. கர்த்தராலே கட்டுண்டவர்களாக, சமாதான கட்டில கட்டப்பட்டவர்களாக நீங்க அந்த சமாதானத்தை பேணுவதற்கு மிகப்பெரிய ஐக்கியம் உள்ளவர்களாக நீங்க வாழணும். இந்த ஐக்கியம் இல்லைன்னா
இந்த அன்பு இல்லைன்னா நீங்கள் இருளில் இருப்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 2:9 1 யோவான் 2:9 ஒரு பக்தன் இப்படி எழுதுறார். யோவானுடைய சுவிசேஷமும் சரி, யோவானுடைய நிருப பகுதியும் சரி, பரலோக ராஜ்யத்துக்கு நேரம் உயர 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 நம்மளை கொண்டு போதும். யோவான் அன்பு என்கிற தூணை வச்சிருக்கிறாராம். மேல ஏற மாடிப்படி, பழைய மாடிப்படி பார்த்திருப்பீங்க, நடுவில் ஒரு சிங்கிள் தூண் இருக்கும், சுத்தி வர படி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த அன்பென்கிற ஆதாரத்தை தூணா வச்சுதான் மேல போவதற்கான வழியை, உயர தேவனண்டை சேருவதற்கான வழியை யோவான் கற்றுக் கொடுக்கிறாராம். அந்த நடுவில் இருக்கிற தூண் தான் அன்பு. அதை விட்டு அவர் விலகவே இல்லை. அதை சுத்தி 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 என்ன எங்க கொண்டு போறாரு, தேவனோடு ஐக்கியப்பட, ஜீவனுக்கு எதுவானவர்களாக மாற்ற. ஜீவனை குறித்து அதிகமாக எழுதினவரும் யோவான் தான். ஜீவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அனைத்து வசனங்களும் யோவான்லாம் இருக்கும். அவர் அப்படியே கூட்டிட்டு போறார். அன்பை நடுவில் மிஸ் பண்ணிட்டா எங்க போக முடியாது, நீ மேல ஏறி வர முடியாது. அதான் அவரை கற்றுக் கொடுப்பது. அவர் சொல்ற வார்த்தை தான், ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பாய்க்கிறவன், கூட பிறந்தவன் நினைச்சுக்காதீங்க, இது ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சகோதரன் சகோதரியை தேவன் அடையாளப்படுத்துறார். பயக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான், சொல்றான் ஒளியில் இருக்கிறேன், பட் அவன் இருள் தான் இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், நிலைத்திருக்கிறான். அவனிடத்திலே இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். நல்லா கவனிங்க, இருளிலே இருந்து இருளில் நடக்கிறான். அதாவது அவனே இருளா இருக்கிறான், நடக்கிறது எங்க போயிட்டு இருக்கிறான், இருட்டுல போயிட்டு இருக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாது இருக்கிறான். எங்க போறேன்னு தெரியாது, யாரோடு இருக்கிறோம் தெரியாது, எனக்கும் தேவனுக்கு நடுவா இருக்கிற உறவு என்னன்னு தெரியாது. கடைசியில இருள போய் இடறி விழுந்து சாவ போறான்னு அர்த்தம். இப்ப அடுத்த அதிகாரத்துல 14ஆம் வசனம், நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பற்றோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். நல்லா கவனிங்க, அன்பு கூறுகிறவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். ஒரு ஆழமான வார்த்தை பாருங்க. இப்ப தேவன் சொல்ல இந்த ஐக்கியம் இல்லாம நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா, தேவனை பிதாவை கொண்டு ஒரு ஜீவனுக்கு ஏதுவான வாழ்க்கை வாழ முடியாது. அதனால தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்ல, நான் பிதாவா இருப்பேன், நீ என் ஜனமா இருப்ப, உன் நடுவில் உலாவி உன் தேவனா நான் இருப்பேன். ஆனா நீ இந்த மாறுபாடான இந்த ஜனத்தை விட்டும், புறஜாதி மார்க்கத்தாரை விட்டு, அவிசுவாசிகளை விட்டு நீ புறப்பட்டு அவர்களை விட்டு முழுமையாய் பிரிந்து அசுத்தமானதை தொடாதவனாக உன்னை காத்து கொள்ளுகிற போது நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள். இந்த உலகத்துல வேற ஆசீர்வாதம் தேவையே இல்லை. கர்த்தர் எல்லாம் வச்சிருக்கிறார். ஆண்டவர் வந்து உங்ககிட்ட கேட்கிறான்னு வச்சுக்கிடுங்க, நான் உனக்கு வேணுமா இல்ல என்கிட்ட இருக்கிற எந்த ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா என்ன சொல்லுவீங்க? நீர்போன் தானே சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அவர் வந்துட்டாரு எனக்கு எல்லாம் ஈஸியா கிடைக்கும். பிள்ளைங்களை பாருங்க, வீட்டுல அம்மா கை ஓங்கி இருந்துச்சுன்னா அம்மா செல்லமா இருக்கும், அப்பா கை ஓங்கி இருந்தா யார் செல்லமா இருக்கும்? அப்பா செல்லமா இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. அங்க அவர் ஐஸ் வச்சு போயிட்டோம்னா, அம்மா வயசு வச்சு போயிட்டோம்னா நமக்கு வேண்டியதெல்லாம் நிச்சயம். அவர் உங்கள் பிதாவா இருந்தா போதும், நீங்க ஒண்ணுமே கேட்க வேண்டியதில்லை. நான் நிறைய சாட்சியை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறேனோ அது எனக்கு கடந்து வரும். ஏன் பிரதர், எனக்கு தேவன் பிதாவா இருக்கிறார், நான் நினைச்சாலே ஒரு செய்றாரு. என்ன ஆசைப்படணும், சின்ன காரியத்திலிருந்து பெரிய காரியம் வரைக்கும் அப்படியே நடக்கும். அதான் உண்மை. எனக்கு தேவன் பிதாவா இருந்தா போதும். என் தேவைகளை அவர் பார்த்து விடுவார், என் ஆசைகளை அவர் பார்த்துக் கொள்வார். பிள்ளை ஆசைப்படுறான் அப்படின்னா அவர் ஏதாவது ஒண்ணு செய்யணும், சரி வாங்கி கொடுத்துடலாம் அப்படி ஒரு முடிவுக்குள்ள வருவாங்க இல்லையா? என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அப்ப அந்த தேவன் என்னை பிதாவா இருந்து நடத்துறாரு, கரெக்டா நடத்துவாரு. தேவையான தருவார், தேவையானது போஷிப்பார், அப்படியே நடத்துவார். நம்ம ஆண்டு தசமா கொடுத்துரும், எத்தனை முறை வேலை போனாலும் திரும்ப திரும்ப கொடுக்கிறார். சரி ரைட்டு, திரும்ப திரும்ப கொடுத்தாரு. உன் சேட்டை தாங்க முடியலன்னா கடைசியில் என்ன பண்ணுவாரு? அப்ப என்ன பண்ணுவாரு? அது புரியணும்ல. அப்ப நான் தசுமாத்து கொடுத்து கத்தரை ஏமாத்த முடியுமா? அதெல்லாம் முடியாது. நீ கொடுக்கறதுனால ஆசீர்வாதம் இருக்கிற 100% இருக்கிற, அதுக்கு நம்ம சபையில் ஏராளமான சாட்சி உண்டு. வசனம் சொல்லுது, கொடுக்கிறவன் எல்லாம் ஆசீர்வாதமா தான் இருக்கிறான், குறைவே இல்லை. ஆனா அது ஒன்ன வச்சுட்டு ஆண்டரை ஏமாத்த முடியுமா? அங்கதானே சிக்கல், அங்கதான் சிக்கல்.
அப்ப என்ன சொல்ல வர? பிதாவாகிய தேவனின் தேவனை நடத்தினா நான் பேசுறதை விட 100 மடங்கு கர்த்தர் உங்களை கண்டிப்பா தான் நடத்துவார். நான் பேசுறேன் இல்லையா, இதுவே அண்ணன் ரொம்ப கடுமையா பேசுறாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா, இதை விட பிதாவாகிய தேவன் உங்களை 100 மடங்கு கண்டிப்பா தான் நடத்துவார். அதான் உண்மை. அவர் கண்டிப்போடு தான் நடத்துவார். ஏன்னா அவரு தெரியும் எப்ப என் பிள்ளை சரியானபடி நிக்கணும். பிதாவாகிய தேவனே எனக்கு இருக்கிறாரு பிரதர். ராத்திரி ஆனா மேலே ஓட்டையை போட்டு டபக்குன்னு கொட்டிடுவாரு பிரதர். நான் பகல்ல கடந்து பகல் கனவு கண்டு கால் மேல கால் போட்டு இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பேன். மேல இருந்து வருமா பிரதர்? 1 மண்ணங்கட்டியும் வராது. நீ உழைச்சாதான் உனக்கு சோறு. சாகிற வரைக்கும் அதான் தேவன் எழுதினது. இப்ப பிதாவாகிய தேவன் எனக்கு தேவனா இருந்தா எல்லாம் லகுவா இருக்கும். அப்படிலாம் இருக்காது. எல்லாம் சரியா இருக்கும். எல்லாம் கரெக்டா இருக்கும். வாழ்க்கையில இடரல் வராது. இந்த ஐக்கியத்தை குறித்து பேசும்போது, அன்பை குறித்து பேசும்போது தான் சொன்னா இடரல் வராது. சரியான பாதையில தேவன் நினைச்சுவாரு, கூட்டிட்டு போவாரு. இழப்பை சந்திக்க மாட்டேன், விழுந்து போக மாட்டேன். இதெல்லாம் நடந்து போச்சு நீ சொல்ல மாட்டேன். எனக்கு உனக்கு பிரியமில்லாத வருஷம் ஒண்ணு இருக்குதுன்னு நினைச்ச மாட்டேன். வாழ்க்கையில நீ சொல்லவே மாட்டேன். கத்தருக்குள்ள வாழலன்னா அதெல்லாம் வரும். இப்ப கத்தர் வந்து கரம் பெற்று நடத்திட்டாரு பிரதர். சரி ரைட்டு, எல்லாம் எனக்கு லகுவாயிருமா பிரதர்? அவர் சிட்டா தான் நடத்துவார். கட்டுப்பாடுகளுக்குள்ள நடத்துவார். ஆவியானவரை குறித்து ஃபாதர் பெர்க்மான் ஸ்பாட் எழுதினார். கட்டுப்பாட்டுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிற ஆவியானவர். கண்ட்ரோல்ல மோன் ஜவரித்து சுத்தருக்காக தேவன் உனக்கு தேவனா இருக்க மாட்டார். ஆசிர்வதிப்பாரு. கொடுக்குற ரூபாய் என்ன பண்றேன்னு பாப்பாரு. நீ கொண்டு தேவையில்லாத பாவத்துல, குடியில, வெறியில, விபச்சாரத்தில் அழிப்பதற்கு தேவன் உன்னை ஆசிர்வதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொடுத்து பாப்பா டபக்குன்னு பிடிங்கிருவார். அப்புறம் உட்காந்து நீ முட்டி போட்டு அழுதாலும், தலைகீழ தண்ணி குடிச்சாலும் ஒரு கட்டம் வரும். இன்னைக்கு நீங்க மனம் திரும்பிடணும். பிறகு நீ வந்து என்கிட்ட சோமன்னா கூட, நான் சோமன்னா கத்தர் சொல்லுவாரு, சாமியால்கிட்ட சொன்ன மாதிரி சொல்லுவாரு, நானே கேட்கல நீ என்னடா சோம் பண்ற கேள்வியும் போட. சவுளுக்காக இன்னும் அழுதுகிட்டு இருக்க. நானே அவன் சீட்டை கழிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, தூக்கி தூர போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீ உட்காந்து இன்னும் நீ அழுதுகிட்டு இருக்கிற எல்லாம் போ, வேலையை பாரு. யார் சோம் பண்ணாலும் நடக்காது. பிரபலமானவன் சோம் பண்ணாலும் நடக்காது. ஓடி போய் அந்த அக்காவை பார்த்தலாமா, எந்த அக்காவை பார்த்தாலும் நடக்காது. எந்த தங்கச்சியை பார்த்தாலும் நடக்காது. தலைகீழ நின்றாலும் ஒரு ஜெபமும் கேட்கப்படாது. நல்ல விலைக்கு கொள்ளுங்க. அவர் தான் நடத்துறாரு. ஆமா, அவர் கண்ட்ரோல் பண்ணி தான் நடத்துவாரு. கட்டுப்பாடுகள் வச்சு நடத்துவாரு. ஒழுக்க நெறிக்குள்ள நடத்துவாரு. அவர் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார். உள்ள வந்துட்டீங்களா, நீங்க அதை புரிஞ்சு கொள்ளணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். அங்கதான் தேவனாய் கர்த்தருடைய காரியம் இருக்கு. இருக்கிற இடத்துல அப்படி எழுந்திருக்கலாமா? புறப்பட வேண்டிய இடத்தை விட்டு புறப்படு, பிரிய வேண்டிய இடத்தை விட்டு பிரி, விலக வேண்டிய இடத்தை விட்டு விலகு. அப்பொழுது பிதாவாகிய தேவன் உனக்கு பிதாவாக இருப்பான். அங்கெல்லாம் பிரிஞ்சு என்ன பண்றது பிரதர்? வனாந்தரத்தில் தனித்தவனா நான் சுத்தட்டுமா? எல்லா கூட்டத்தை விட்டு பிரிஞ்சாச்சு பிரதர். எங்காவது மலை கொகையில போய் உட்காந்துக்கிட்டுமா? யாருமே எனக்கு தேவையில்லை சொல்லட்டுமா? கதை சொல்லுவார், ஐயா யாருமே தேவையில்லை, நீ வாழ்ந்தனா நீ என்னுடைய பிள்ளையே அல்ல. அங்கிருந்து பிரிஞ்சாச்சியா. இப்ப என்னோட ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? கர்த்தராகிய தேவனாலே சம்பாதிக்கப்பட்ட சபையாக, பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்பட்டவர்களாக, அந்யோன்யப்பட்டவர்களாக, பிதாவாகிய தேவனை பிதாவை கொண்ட ஜனமாக. ஒருவேளை உங்களை அடையாளப்படுத்தத்தக்கதான காரியங்கள் உங்களிடத்துல காணப்படுதா? இன்னைக்கு ஆண்டவரே சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் விலக வேண்டியதிலிருந்து விலக எனக்கு பலன் தாரும். நான் புறப்பட வேண்டிய இடத்தை விட்டு புறப்பட, பிரிய வேண்டிய நட்பை விட்டு பிரிய, பிரிய வேண்டிய உறவுகளை விட்டு பிரிய, பிரிய வேண்டிய தேவையில்லாத காரியங்களை விட்டு பிரிய, யாரோடு ஐக்கியம் கொள்ளணுமோ அதுக்குள்ள ஐக்கியம் கொள்ள எனக்கு பலன் தாரும். கத்தடத்துல கேட்பீங்களா? அந்த பரிசுத்த தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? அவர் உங்களை பிதாவா இருந்து நடத்துகிற தகப்பன். எங்கள் பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு வந்து இந்த ஆராதனையில் பங்கெடுத்து உமக்கு நேராய் நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இவங்க இன்னும் என்னென்ன ஒருவேளை புறஜாதி மார்க்கத்தாருக்குள்ள, மாறுபட்ட சந்ததிக்குள்ள, ஆண்டவரே வித்தியாசமான ஜனக்கூட்டத்துக்கு நடுவில் ஒருவேளை எவ்விதமாய் ஐக்கியப்பட்டவர்களாய் வாழுகிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு பெரிய பலன் தான். இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் அந்த கூட்டத்திலிருந்து பிரிந்து வந்து பிள்ளைகள் தங்களை காத்துக்கொள்ள பலன் தான். தேவனுடைய மகிமை விளங்கத்தக்கதாய் பலன் தான்.
கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி பெரிய காரியங்களை செய்யத்தக்கதான பலன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இறங்கி வரட்டும். கர்த்தருடைய வல்லமை, தேவனுடைய பலன் கிரியை செய்யட்டும். தகப்பனாகிய தேவன் தாமே கரம் பற்றி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலானே ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் அனைவரோடு குணத்தியமாய் நிலைத்திருப்பதாக.